ஜெய் சாயிராம். நம் வருங்காலம் எத்தனை நம்மளை பயமுறுத்தினாலும் கூட முயற்சியை மட்டும் எப்பொழுதும் கைவிடாமல் இருக்கலாம். நமக்கான வருங்காலம் நல்ல விதமாக நிகழும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷமாக, ஆனந்தமயமாக நாளாகவே நாளை உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நல் மாற்றங்களுக்காக காத்து கொண்டிருந்தாய்தானே? இதோ உனக்கான நல் மாற்றங்கள் உன்னை தேடி வரப்போகிறது என் பிரியமே. உன்னுடைய முகத்தில் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்க உன் சாயப்பா நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன் என் பிரியமே. ஒன்று தெரியுமா? உன்னால் உனக்குள் மாற்ற முடிவதை மாற்ற முயற்சி செய் என் பிரியமே. மாற்ற முடியவில்லை என்று நீ நினைத்தால் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, எல்லோருக்குமே எல்லா திறமையையும் கொடுத்து விடுவதில்லை இறைவன். அதே சமயம் ஒரு திறமையுமே இல்லாதவராக யாரையுமே படைப்பதும் இல்லை இறைவன். இதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிரியமே. எத்தனை கற்றும் முயன்றும் உனக்கு வராத திறமைகள் உண்டு என்றால் அவற்றை பெற உன்னுடைய சக்தியை விரயமாக்காதே என் பிரியமே. உனக்கு உன்னுடைய வாழ்க்கை, பணி, வருமானம் இவற்றில் முன்னேற்றம் காண அத்தியாவசியமான திறங்கள் எவையவை என்பதை தேடி கண்டுபிடி. அவற்றுள் உன்னால் முயன்று மேலும் திறனையும் அறிவையும் தனி தன்மையையும் வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். நிச்சயமாக சாத்தியம் இருப்பது எவையவை என்பதை ஆராய கற்றுக்கொள். அதில் கவனத்தை செலுத்தி நேரத்தை செலவழித்து மிக பிரம்மாண்டமான முயற்சிகளை எடுத்து உனக்கானது எதுவோ அதை நீயே திறன்பட செய்ய கற்றுக்கொள் என் பிரியமே. முடியாதது என்பது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆகச் சிறந்த அனைத்தையும் முடிக்கக்கூடிய வல்லமை உன்னிடத்தில் இருக்கும் பொழுது எதற்காக பயப்பட்டு குழம்பிக் கொண்டு தேவையில்லாத சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய வாழ்வில் நீ உயரத்தையோ தாழ்வையோ சந்திக்கிறாய் என்றால் எதற்குமே கவலைப்படாதே என் பிரியமே. எது நடந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இரு. நடக்காத காரியத்தையும் நடத்தி வைக்கும் உன்னுடைய நம்பிக்கையே முடிக்காத காரியத்தையும் முடித்து வைக்கும் உன்னுடைய அதே நம்பிக்கை. நடந்துவிடுமோ என்று பயப்படாதே. நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. நடக்காத காரியத்தையும் நடத்தி வைக்கும் அந்த தைரியம். ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே தோல்வியை கண்டு பயந்து அஞ்சிக் கொண்டே இருக்காதே. தோல்வி வந்தால் என்ன, வெற்றி வந்தால் என்ன என்ற சரிசமமாக மனநிலையோடு இரு. எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மன வலிமை உனக்கு தானாகவே வந்துவிடும் என் பிரியமே. உனக்கு தானாகவே வந்துவிடும். தோல்வியை வெற்றியாக மாற்றும் ரகசியம் இதுதான் என் பிரியமே. வாழ்வில் பொருள் தேடினால் இருக்கும் வரை சந்தோஷமாக வாழலாம் என் பிரியமே. வாழ்க்கைக்கு பொருள் தேடினால் நீ கடைசி வரை இறந்த பிறகும் சந்தோஷமாகவே வாழலாம். ஓடும் ஓட்டமெல்லாம் கடைசி நிமிடத்தை நோக்கிதான் என்று நினைக்கும் பொழுது ஏன் ஓடுகிறோம் என்ற எண்ணம் சில சமயம் உன் மனதில் எழத்தான் செய்யும். எல்லோருக்குமே எழத்தான் செய்யும். நீ இந்த உலகில் இன்னும் அனுபவிக்காத, ரசிக்காத எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி இருக்கிறது என் பிரியமே. நீதான் அதை தவற விட்டு விடுகிறாய். நீதான் அதை தவற விடுகிறாய். உன்னுடைய எண்ணங்களே உன்னை செதுக்கும் ஒளிகளாக இருக்க வேண்டும். எனவே எண்ணுவதில் கவனமாக இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய எண்ணங்களும் செயல்களுமே உன் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. அதுதான் உன் வாழ்க்கையை வடிவமைக்கிறது என்பதை புரிந்து கொள்.
ஆம் என்றியமே, எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள். நல்ல நல்ல சிந்தனையை செய்து கொண்டே இரு. நல்ல எண்ணங்களோடு இரு. நீ எட்ட முடியாத உயரத்தையும் எட்டி பிடிக்கலாம் அப்பாவின் துணையோடு. நம்பிக்கையோடு இருந்தால் எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்றியமே. பயப்பட்டு கொண்டே இருந்தால் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பயந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். உனக்குள் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. அப்படி இல்லை என்றால் பயமே உன்னை அழித்துவிடும். வாழ்க்கையில் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை நீ சரியாக தீர்மானம் செய்துவிட்டால், சரியாக தீர்மானித்துவிட்டால் அந்த வானத்தையும் மிக சுலபமாக உன்னால் எட்டி பிடித்துவிட முடியும். உன்னுடைய குறிக்கோள் எது என்பதை முதலில் தெளிவாக தீர்மானிக்க கற்றுக்கொள் என்றியமே. தெளிவாக தீர்மானம் செய்து கொள். ஆம் என்றியமே, சில சூழல்களில் நேர்மை தோற்று அநியாயம் ஜெயித்து விட்டாலும் பரவாயில்லை என்றியமே. ஆனால் அநியாயத்தை எதிர்த்து நிற்க யாருமே இல்லை என்ற நிலையை மட்டும் ஏற்படுத்தி விடாதே என்றியமே. அந்த நிலைமையை மட்டும் ஏற்படுத்தியே விடாதே. ஆம் என்றியமே, எதற்கும் தயாராக இரு. உன்னுடைய வாழ்வு நிச்சயமாக மாறும். மாற்றத்திற்கான வழியை நான் உனக்கு ஏற்படுத்தியே தீருவேன். ஒருபோதும் தோல்வியை கண்டு பயந்து ஓடாதே என்றியமே. வாழ்க்கையில் தோல்விகள் உன்னை துரத்தினால் நீ வெற்றியை துரத்தி கொண்டு ஓடு. நீ வெற்றியை துரத்துவதை நிறுத்தினால் தோல்விகள் உன்னை துரத்துவதை யாராலும் தடுக்க முடியாது. வாழ்வு முழுக்க அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல் வெற்றியை துரத்தி கொண்டு ஓடினால் நிச்சயமாக அந்த தோல்வியே உன்னிடம் தோற்று போகும். உன்னிடம் தோற்பதற்காகவே தோல்வி உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை ஒருபோதும் ஏமாற்றிவிடாதே என்றியமே. சில சூழ்நிலைகள் உன்னை எந்த முடிவுகளையும் எடுக்க வைக்கலாம். அதில் தவறே இல்லை. ஆனால் அதற்காக ஒருபோதும் உன்னுடைய கனவுகளை நீ உடைத்து விடாதே என்றியமே. ஆம் என் பிள்ளையே, வாழும் வாழ்க்கையில் உன்னுடைய அடையாளம்தான் உனக்கு அனைத்தையும் விட முக்கியம். எதற்காகவும் அந்த அடையாளம் அழிந்து விடாமல் பார்த்து கொள்ள கற்றுக்கொள். அடையாளம் அழிந்து விடாமல் பார்த்துக்கொள். ஆம் என்றியமே, எப்பொழுதுமே எதுவுமே செய்யாமல் அப்படியே இருப்பது கூட சுமையாகத்தான் தெரியும் சில சமயம். ஆம் என்றியமே, கடின உழைப்பு கஷ்டத்தை கொடுத்ததே இல்லை. என் அன்பு பிரியமே, வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் அளவை அதிகரிக்க நீ விரும்பினால் உன்னுடைய ஆசைகளின் அளவை குறைத்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஆம் என்றியமே, உன்னுடைய ஆசைகளை குறைத்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஆசைகளையும் பெருக்கிக் கொண்டு மகிழ்ச்சியாகவும் வாழ்வது என்பது இயலாத காரியம் என்றியமே. இயலாத காரியம். இப்போதுதான் இன்பம் வந்தது என்று நேற்று வரை சந்தோஷத்தில் இருந்தவர்களுக்கு இன்று துன்பங்கள் தொடர ஆரம்பித்து விடுகிறது. தொடர ஆரம்பித்து விடுகிறது துன்பங்கள். எது வந்தாலும் பரவாயில்லை என்ற மனநிலையோடு நாளைய பொழுதிற்காக காத்திருக்க கற்றுக்கொள் என்றியமே. எது வந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள். எப்படியும் காலம் செல்லும் பதிலைத்தான், காலம் சொல்லும் பதிலைத்தான் நாம் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். ஆம் என்றியமே, காலம் செய்ய வேண்டியதை கொடுக்க வேண்டியதை கொடுத்தேதான் தீரும். நிரந்தரமான இன்பம் என்று வாழ்வில் எதுவுமே இல்லை. நிரந்தரமான துன்பம் என்று எதுவுமே இல்லை. எல்லாமே சில காலம்தான் என்றியமே. எல்லாமே சில காலம்தான். ஆம் என்றியமே, மகிழ்ச்சியான மனதோடு சிரித்த முகத்தோடும் வாழ்க்கையை வாழ்ந்து ரசித்து கடந்து செல்ல கற்றுக்கொள். எது வந்தாலும் போராடி உயர்ந்துவிடும் வித்தையை மட்டும் உன் மனதிற்கு கற்றுக் கொடுத்து விடு என்றியமே.
உன் மனதிற்கு கற்றுக் கொடுத்துவிடு அந்த வித்தையை. அது தரும் உத்வேகம் உன்னை கொண்டு செல்லும் வாழ்க்கையின் மிக உயரத்திற்கு. நீ நினைத்த இலக்கை அடையும் வரை உன்னுடைய எண்ணங்கள் என்ன என்பதை ஒருபோதும் மற்றவர்களுக்கு தெரிவிக்காதே, தெரியப்படுத்தாதே என் பிரியமே. அப்பொழுதுதான் பிரம்மாண்ட வெற்றியை உன்னால் சுலபமாக அடைந்துவிட முடியும். தெரியப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட உன்னை வீழ்த்த நினைப்பவர்களே இங்கு அதிகமான பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீ நினைத்ததை அடையும் வரை அதற்காக நீ எடுக்கும் ஒவ்வொரு நகர்வுகளையும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ரகசியமாக வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பெருமையாக பேச வேண்டும், பெருமையாக பேச வேண்டும், பெருமையாக நினைக்க வேண்டும் என்று எந்த செயலையும் செய்யாதே என் பிரியமே. எந்த செயலையும் செய்யவே செய்யாதே. ஆம் என் பிரியமே, அப்படி நீ செய்யும் எந்த செயல்களிலும் வெற்றி அடைவது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று. அப்படியே நீ வெற்றி அடைந்தாலும் அந்த வெற்றி உன்னிடம் நீண்ட நேரம் நிலைத்திருக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இனி உனக்கு தோல்வியே இல்லை என் பிரியமே, தோல்வியே கிடையாது உனக்கு. வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாமல் உன் மன திருப்திக்காகவும் மன நிறைவிற்காகவும் உன்னுடைய பிடித்த செயல்களை செய்துவிடு. அதுதான் வாழ்வில் உனக்கு நிலையான உயர்வை தரும், நிலையான நிம்மதியை கொடுக்கும். நீ இந்த உலகில் காரணமில்லாமல் வந்து பிறக்கவில்லை. மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்காகவும் மகத்தான பணிகளை செய்வதற்குமாகத்தான் இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்பதை நம்பு. அவற்றை நீ சிறப்பாகவும் உறுதியாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்று செயல்படு என் பிரியமே. உனக்கு துணையாக அப்பா இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நடக்காத காரியத்தையும் நடத்தி வைக்கும் அந்த நம்பிக்கையே. ஆம் என் பிரியமே, நடக்காத காரியத்தையும் நடத்தி வைக்கும் அந்த நம்பிக்கையே. அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி என்றால் நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. நீ நினைத்ததை நான் நடத்தி வைப்பேன். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். அதை சுத்தமாக வைத்துக்கொள். அதை விடுத்துவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நீயே இடம் கொடுக்காதே. நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தலையிடாதே. அது உன் நண்பனாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, உன் உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவையில்லாத இடத்தில் தலையிடுவதை நிறுத்திவிடு. அவரவர் கர்ம பலன்படி அவரவர் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். தேவையில்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் நீ நுழைந்து நீயே கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம். போதும், நீ பார்த்து பார்த்து மற்றவர்களுக்கு செய்தது எல்லாமே போதும். மற்றவர்களை நினைத்து பார்த்தது எல்லாமே போதும். நீ மற்றவர்களுக்கு உதவியது எல்லாமே போதும். என்ன சாயிநாதரே, மற்றவர்களுக்கு உதவி வேண்டும், உதவ வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு என்று சொல்லும் நீங்களா என்னிடம் இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உனக்கே பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், தீர்க்கவே முடியாத சுமைகள். தினமும் என்னை அழைத்து என்னிடம் உன் அத்தனை போராட்டங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய், புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். நீ மற்றவர்கள் வாழ்க்கையில் நுழையும் பொழுது எவருமே உனக்காக பரிந்து பேசப்போவதும் இல்லை. உன்னுடைய போராட்டமான வாழ்க்கையில் யாருமே உனக்காக வந்து உதவப் போவதும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை முன்னேற்றுவதற்காக நீ புத்தம் புதிய தேடலை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை பற்றி சிறிதும் நினைத்து கூட பார்க்கவே இல்லை. தான் என்ற அகந்தையை முதலில் உன் மனதிலிருந்து எடுத்துவிட்டு
தேவையில்லாமல் விஷயத்திற்கு கோபப்படும் எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிட்டு என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இரு. நான் கூறுவதை கேள். உன்னுடைய வாழ்க்கையை நான் செழுமையாக்கி சீர்படுத்தி கர்ம பலன்களையெல்லாம் விலக்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை நல்ல வழிக்கு கொண்டு சென்று அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். அதற்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் இருக்கிறேன். அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். முடியும் என்ற நம்பிக்கையை, முடியும் என்ற அதிர்வை எப்பொழுதும் உன்னிடம் மூச்சாக கொண்டு சென்று கொண்டே இரு. முடியாததையும் முடித்து காட்டும் அந்த உணர்வு. அப்படி இருந்துவிட்டால் எதிர்மறையான பேச்சுகளிலிருந்தும் சூறாவளியாய் நிச்சயமாக மீண்டு வருவாய். உன் வாழ்க்கை என்னும் போராட்டத்தை வென்றே காட்டுவாய். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். குழப்பத்தோடு தவித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இந்த நிலையை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். எதற்குமே அஞ்சாதே, கலங்கியும் போய்விடாதே. துணிந்து நில், எல்லாமே சரியாகிவிடும். உன்னோடு எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். நான் எப்பொழுதும் உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் அல்லவா? நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததே இல்லை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். இதுதான் உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லவே இல்லை. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள், விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்து கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். கடந்து சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு எடுத்து காட்டும். எது எந்த அளவில் உண்மை என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய், அறிந்தும் கொண்டிருப்பாய். உன் வாழ்க்கையில் நிகழ்ந்திருந்த நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் பார்த்து இப்பொழுது தெள்ளத் தெளிவாக ஒரு முடிவுக்கும் நீ வந்திருப்பாய். உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக என்றுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் விதியை என்னால் மாற்றி காட்ட முடியும். அனைத்தையும் ஒரே நொடியில் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. கடைசி நொடியில் கூட மாற்றங்கள் நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ தேடியதை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். கடைசி நொடி போதும் அனைத்தையுமே மாற்றி காட்டு விடுவேன். உன் சாயி தேவா, உன்னுடைய வாழ்க்கையை என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். உனக்கு தேவையானது என்ன என்பதை பார்த்துதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், எது கிடைத்தால் நீ சந்தோஷமாக முகல் மலர்வாய் என்பது
உனக்கு தெரிவதை விட எனக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் நான் உனக்கு தந்தையல்லவா? ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு என்ன தேவை என்று. பிள்ளை வந்து கேட்டால்தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. தானாகவே ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு எது கொடுத்தால் சந்தோஷம் என்பது. நான் அதை யோசித்து யோசித்து செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டதை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். இது உனக்காகவே நான் செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னை முழுமையாக நம்பு. நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதுவெல்லாம் நமக்கு கிடைக்கும். நாம் எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுவே நிச்சயமாக நம் வாழ்வில் நடக்கும். எனவே எப்பொழுதும் நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். எப்பொழுதும் நமக்கு நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். என் பிள்ளையே, உன் மனம் ஏங்கிய ஒரு நல்ல விஷயம், நல்ல விசேஷம் உன் இல்லத்தில் நடக்கவிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் வாக்கு கொடுக்கும் பொழுது, என்னுடைய சத்திய வாக்கை நீ கேட்கும் பொழுதும், இது நடக்குமா நடக்காதா என்று ஒவ்வொரு முறையும் கேள்வியோடு என்னை பார்க்காதே. இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்கப் போடும் முடிவுகளை பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டிச் செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயியின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும். விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். அதை உன் கையிலிருந்து நழுவ விட்டதும் உன் சாயி தேவாதான். இரண்டுமே என்னால் தான் உன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, புரியவும் புரியாது. இது நம் வாழ்வில் எதுக்கு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது சில சமயம் உனக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ ஒரு வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவனும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன் சாயி தேவாதான் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நீ இந்த சாயி என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கரை சேர்வாய். நீ சாயியின் பிள்ளை. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பாவின் பிள்ளையாகிய நீ வாழ்வாய். அந்த வாழ்க்கையை உனக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நடக்கும் நன்மை தீமை அனைத்தும் என் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. கேட்டால்தான் கிடைக்குமா? நன் சாயப்பாவிடம் கேட்டு கேட்டுத்தான் அனைத்தையும் பெற வேண்டுமா என்ற கேள்வி உன் மனதில் தினம் தினம் எழுது கொண்டுதான் இருக்கிறது. தினம் சாயப்பாவின் நாம ஸ்மரணையோடுதான் நீ உன் வாழ்வை, நீ உன் ஒவ்வொரு விடியலையும் துவங்குகிறாய். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், இன்னல்கள் வந்தாலும், துயரங்கள் உன் வாழ்வை சூழ்ந்து இருந்தாலும், என்னை பூஜிப்பதற்கோ எனக்கு உணவு அளிப்பதற்கோ மறந்துவிடாமல் உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாய். இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் என்மேல் கொட்டிவிடும் என் அன்பு பிள்ளைக்கு நான் எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்து விடுவேன் என்று உன் மனத்தில் தோன்றுகிறதா?
நிச்சயமாக மாட்டேன். உன் சாயப்பாவை அப்படியா நீ புரிந்து கொண்டது? கண்மணியே, கண்களை மூடிக்கொண்டு இந்த பதிவை முழுவதுமாக கேள். நம்பிக்கையோடு கேள். வேண்டாம் என்று தவிர்த்துவிட்டு செல்லாதே. நாளை உனக்கான ராஜயோகம் ஆரம்பமாகிறது. உனக்கான புது வாழ்வு பிறக்கப் போகிறது. நாளை சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கிறது என்ற நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள்.